வேற மாறி போங்க, தாறு மாறி தக்காளி சோறு. இதெல்லாம் சம்பவம் கேப்டன்சிக்கு ஒரு டாஸ்கை வச்சு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக் மூமெண்டே கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜெஃப்ரி தான் கேப்டன், நமக்கு சத்தியமா தெரியும். இருந்தாலுமே இந்த டாஸ்கை பார்க்கும்போது பயமாவே இருக்கு. ஜெஃப்ரி தோத்துருவானோ, எதுக்குன்னு தெரியல. எனக்கு ரிசல்ட் தெரியும், உங்களுக்கும் ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டை பிரேக்கர்லாம் போகும்போது நமக்கு அல்லே விட்டுட்டு ஜெஃப்ரி என்னடா உண்மையை தோத்துட்டியா, ஃபேக் நியூஸ் தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு பயம் வந்துட்டு அந்த லெவலுக்கு ஒரு தரமான டாஸ்க். சாச்சனாவுமே சூப்பர் ஆடி இருக்காங்க நண்பர்களே, குறைய சொல்ல முடியாது. சோ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் லைவ்ல இப்பதான் கேப்டன்சிக்கான டாஸ்க் வச்சாங்க. என்ன டாஸ்க்னா, வீட்டுக்குள்ள வந்து 60 நம்பர் பிளேட்டை உள்ள போட்டிருக்காங்க. அப்படி 60 நம்பர் பிளேட்டை உள்ள போட்டு ஒரு 10 நம்பர் பிளேட்டை ஷோ பண்ணுவாங்க போல. ஒரு நம்பர் பிளேட்டை ஷோ பண்றாங்க, அதை ஷோ பண்ணி கரெக்டா அந்த டிவில அதை ஆஃப் ஆனோம் நீங்க போய் எடுக்கணும். ஓகேவா? எடுத்து கரெக்டான நம்பர் பிளேட்டை கொண்டு உங்களுக்கான பெடஸ்டல்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ஓகேவா? மொத்தம் 10 நம்பர் பிளேட் தான் சொல்லுவாரு. 10 நம்பர் பிளேட் தான். அந்த 10 நம்பர் பிளேட்ல யார் அதிகபட்ச நம்பர் பிளேட் எடுக்கிறாங்களோ அவங்க கேப்டன். ஓகேவா? இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, டாஸ்க் ஆரம்பிக்குது. டாஸ்க் ஆரம்பிச்சோன்னு ஃப்ரண்ட்ல நம்பர் பிளேட் காட்டுறாங்க. நம்பர் பிளேட் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம நார்மலா டிஎன் கேஏ கேஎல் அந்த மாதிரி பார்த்திருப்போம். இவர் இங்க பிபின்னு போட்டு வச்சிருக்காரு. பிபி 89, பிக்யூ 69 அப்படின்ற மாதிரி அப்படி போட்டு வச்சிருக்காரு. வித்தியாசமா போட்டு வச்சிருக்காரு. இதுல சரியான சிரிப்பு என்னன்னா, இங்க இருந்து கிளம்பும் போதே நம்ம அக்கா உசுப்பேத்தி விட்டாங்க சாச்சனால. தேவையில்லாத வேலை. ஆனந்தி சத்த கட்டாம இருக்க மாட்டீங்களா ஆனந்தி? அங்க தீபக் கேட்காரு, டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிறாரு தீபக், கண்டுபிடிச்சிருவாமா மெமரி பவர் உனக்கு ஜாஸ்தி அப்படிங்கும்போது அந்த பொண்ணு தலையாட்டுற. அந்த பொண்ணு ஏன்னா சம பயத்துல இருக்கா. ஓகேவா? எப்படியாச்சும் இது எடுத்துறோம்னு சொல்லி சம பயத்துல இருக்கா. எடுக்கும்போது அந்த பொண்ணு தலையாட்டிட்டு இருக்கு. சைட்ல இருந்து ஆனந்தி, நம்ம பொண்ணுக்கு மெமரி பவர் அதிகம் அப்படின்னா நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் அப்படி உசுப்பேத்தி தான் மொத்த பேரையும் முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. இதுல சரியான சம்பவம் யார் பண்ணிருக்கா தெரியுமா? சௌந்தர்யா மட்டும்தான் சரியான சம்பவத்தை பண்றாங்க. ஏன்னா நேத்து நைட்ல முந்தானத்து நைட்ல இந்த கேப்டன்சியை வந்து ஜெஃப்ரி விட்டு கொடுக்க போறான்னு தெரிஞ்சல இருந்து கேப்டன்சியை விட்டு கொடுக்காத, நீ இந்த இடத்துல சாச்சனை காண்டி யோசிச்சு விட்டு கொடுக்க ட்ரை பண்ற. பட் வெளியே இருந்து நிறைய மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க தெரியுமா, ஐயோ இந்த வாரம் நம்ம ஜெஃப்ரி கேப்டன் வந்தா நல்லா இருக்குமே. சோ அப்படிதான் யோசிப்பாங்க. சோ அந்த வகையில் அவங்களுக்காண்டி ஆடு. இந்த இடத்துல நீ உனக்காண்டி ஆடுறேன், சாச்சனை காண்டி ஆடுறேன்னு சொல்லி விட்டு கொடுத்துறாத. உனக்காண்டி ஆடு மச்சான், உன் ஃப்ரெண்டு எனக்காண்டி ஆடு மச்சான்னு சொல்லிட்டு பயங்கரமா சௌந்தர்யா மோட்டிவேட் பண்ணி விட்டாங்க. 2-3 நாளா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடக்கூடாது மச்சான், அப்படி ஆடக்கூடாது மச்சான், உனக்காண்டி ஆடு, வெளியே இருக்க மக்களுக்காண்டி ஆடுன்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்றாங்க. இப்ப காலையில கிளம்புறதுக்கு முன்னாடி கூட கண்டிப்பா நீ ஆடணும் மச்சான், நீ ஆடாம மட்டும் விட்டுட்டு வந்தா நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பயங்கரமா ஏத்தி விட்டாங்க. இதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டா தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கேப்டன் பவர்ங்கிறத ஒருத்தர் கையில கொடுத்தா நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கும் போது அந்த வாரம் ஃபுல்லா அவங்க ரூல் போட போறாங்க. சோ அந்த பவரை கையில எடுத்துக்கிறதா கரெக்ட். அதை இன்னொரு ஆள் கொடுக்கறது கரெக்டே கிடையாது. அந்த பொம்மை டாஸ்க்ல விட்டுருந்தா தப்பு கிடையாது. பொம்மை டாஸ்க்ல விட்டுட்டு சரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்துக்கோ அப்படின்னா தெரியாது. ஆனா இந்த இடத்துல விடுறதுங்கிறது சரியே கிடையாது. கரெக்டான பாயிண்ட் தான். உள்ள பேச நண்பர்களே, உள்ள ஜெஃப்ரி தரமான சம்பவத்தை பண்ணிவிட்டான். நம்பர் பிளேட் ஃபர்ஸ்ட் போடுறாங்க, அழகா மெதுவா போறான், அப்படியே மெதுவா நடந்து போறான், எடுத்துட்டு வந்து வச்சான். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளேட் அடுத்த போறான், அதே மாதிரி மெதுவா போறான், அப்படியே போறான். அங்க ஒரு நம்பர் பிளேட் தெரிஞ்சு கரெக்டா சாச்சனாவும் ஜெஃப்ரி அதே நம்பர் பிளேட் தான் கை வைக்காங்க. டப்புன்னு பிடிச்சி புடிங்கி விட்டான், ஒரே புடுங்க அப்படின்ட்டான். சோ அந்த மாதிரி ரொம்ப கிளீனா 2 பேருமே கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. புரியுதா? 2 பேருமே கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. இல்ல சிரிப்பன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் பிளேட் எடுத்தானா, ரெண்டாவது ஒரு நம்பர் பிளேட் 2 பாயிண்ட் அவன் எடுத்துட்டான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எடுத்தோன்னே சாஸ்திராக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சு. இந்த பக்கம் பார்த்தா ஆனந்தி முஞ்சலாம் செத்து போச்சு. ஐயோ போச்சா, இப்போ ஜெஃப்ரி தான் கேப்டனா, அப்போ ஒரு பெண் கேப்டன் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எங்க ஆனந்தி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா எங்க ஆனந்திக்கு வந்து ஆண்களை பிடிக்காதுல்ல, ஆண்கள் ஏதாவது ஒன்று நல்லதா பண்ணா உடனே அதை பத்தி கழுவி ஊத்துவாங்கல்ல. அதனால சொன்னேன், இந்த வீட்டுக்குள்ள எப்பவும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஆண்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணாலே உடனே அந்த இடத்துல குண்டு போட்டுட்டு இருப்பாங்க. சோ அந்த வகையில சாச்சனை எடுத்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிவிட்டா. சாச்சனை தரமான சம்பவத்தை பண்ணிட்டார். 3 இதை தொடர்ந்து எடுத்துட்டா. நம்பர் பிளேட்டை டக்குன்னு போறா. இதுல என்ன பண்ணிட்டேன்னா, நான் கவனிச்ச வரது ஜெஃப்ரி கொஞ்சம் ஸ்லோவாயிட்டான். ஜெஃப்ரி என்ன பண்ணா ரொம்ப பொறுமையா அப்படி நடந்துட்டு இருந்தா. கடைசியில் பார்த்தா சாச்சனா 3 நம்பர் பிளேட்டை தொடர்ந்து எடுத்துட்டாங்க. அப்படியே 3 நம்பர் பிளேட்டை தொடர்ந்து எடுத்துட்டாங்க. இது வேற லெவல் சம்பவமா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயம் வந்துட்டு, ஆஹா சாச்சனாவா அப்ப ஜெஃப்ரி போச்சான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா கோவா கேங்க துடிக்குது, எடுக்கிறியா இல்லடா எடுறா அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு தரமான சம்பவத்தை பண்றான், ஒரு பாயிண்ட் எடுக்கிறான். அவங்க ஒரு பாயிண்டா மாத்தி டப்புன்னு எடுத்து கடைசியில சாச்சனா 5 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கா. ஜெஃப்ரி வெறும் 3 பாயிண்ட் தான் எடுத்து வச்சிருக்கான். எப்படி? சாச்சனா 5 பாயிண்ட், ஜெஃப்ரி 3 பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தா கூட சாச்சனா வின் பண்ணிடுவாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு, ரைட்டு ஜெஃப்ரி விட்டு கொடுக்க போறான். விட்டு கொடுக்குறானோ இல்லையோ அந்த பொண்ணு தரமா ஆட போகுது, ரைட் எடுத்துட போறான்னு பார்த்தா அதுதான் இல்லை. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டான். அடுத்த 2 இவனே எடுத்துட்டான். அப்படியே அடுத்த நம்பர் 2 அடுத்த 2 நம்பர் பிளேட்டையுமே டக்குன்னு இவனே போய் எடுத்துட்டான். ஒரு நம்பர் பிளேட்லாம் புடிக்கிட்டான். 2 பேரும் சக்குன்னு கையை வைக்கிறாங்க, ஒரே இழுத்து விட்டான். இழுத்து இப்போ 5-5 சமமாயிட்டு டை பிரேக்கர் வந்துட்டு. டை பிரேக்கர் வந்தோடனே வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் அள்ளு விட்டுட்டு, எனக்கு பார்க்குற எனக்கே அள்ளு விட்டுட்டு, இவன் கேப்டன் எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த டாஸ்கை பார்க்கும்போது ஒரு மாதிரி விட்டு கொடுக்க போறியாடா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சு. கடைசியில் பிக் பாஸ் ஒன்று சொல்றாரு, அடுத்த நம்பர் பிளேட்லாம் ஷோ பண்ண மாட்டேன், நான் சொல்ல போறேன்.
ஒரு நம்பர் பிளேட்டை சொல்றேன், மனப்பாடம் பண்ணிட்டு அதை போய் முடிஞ்சா எடுத்துக்கோ. எடுத்துட்டு ஒரு ஆள் கேப்டன் சொல்லியாச்சு. சொன்னோன்னு 2 பேருக்கும் அல்ல இல்ல, வீட்டுக்குள்ள பூரா பயிலுக்கும் அல்ல இல்ல. ஐயோ போச்சேன்னு சொல்லி சௌந்தர்யா மொத்தம் விட்டா டிவியை பொத்துட்டு போயிருவாங்க போல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல நம்பர் பிளேட்டை சொல்றாரு, இவன் ரொம்ப கேஷுவலா காமா சொல்லட்டு கேட்டுட்டு அப்படியே தலையில ஏத்திட்டு நம்பர் பிளேட்டை தேட போறாங்க. 2 பேரும் பயங்கர ஃபயரா தேடுறாங்க. 2 பேரும் பக்கத்துல தான் நம்பர் பிளேட் இருக்கு. 2 பேருமே கரெக்டா நம்பர் பிளேட் பக்கத்துல தான் இருக்காங்க. சாச்சனாவும் பார்த்துட்டாங்க, ஜெஃப்ரியும் பார்த்துட்டாங்க. ஆனா என்ன, அந்த இடத்துல டக்குன்னு ஜெஃப்ரி ரிஃப்ளெக்ஸ் டக்குன்னு கொடுத்தான், டக்குன்னு கைவிட்டு அபாரம் எடுத்துட்டான். எடுத்ததுல ஜெஃப்ரி அவர்கள் கேப்டன் ஆயிட்டாரு. இதுல நான் சாச்சனா ஒரு பாயிண்ட் கூட குறை சொல்ல மாட்டேன். சாச்சனாவே நல்லா ஆடி இருக்காங்க, குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப லூஸ் விட்டு இது பண்ணா கூட பரவாயில்ல, ரொம்ப கரெக்டா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா 2 பேருமே சரி சமமா தான். ஏன்னா ஒரு நம்பர் பிளேட்டை 2 பேரும் கரெக்டா பாத்துறாங்க. ஒரு இடத்துல கூட அவன் முன்னாடி பின்னாடி 2 பேரும் கரெக்டா ஒரு நம்பர் பிளேட் பாக்குறாங்க. பார்த்தவரை தான் யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க. ஸோ 2 பேருமே சூப்பர் ஆடிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இப்போ இந்த வாரத்துக்கான கேப்டனா நம்ம ஜெஃப்ரி அவர்கள் பதவி ஏத்துட்டாரு. வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கான மூஞ்சி செத்து போச்சு. கோவா கேங் தலையில குதிக்க ஆரம்பிச்சிட்டு, இல்ல சாச்சனா பாவம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் எனக்கு என்ன, இது வேணும் கண்டிப்பா. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது சாச்சனா கைக்கு பெயரவே கூடாது. அதுதான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி கேப்டன்சி வேணா சும்மா கொடுத்துக்கோங்கடா, பிரச்சனை இல்லை. கேப்டன்சி கொடுத்தா பாதி போற போது என்னமோ சாச்சனாக்கு தான். ஓகேவா? அந்த பொண்ணு ஹெட் வெயிட்ல ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுரும். பட் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ங்கிறது பெயர கூடாது. ஸோ கடைசியில் இப்போ ஜெஃப்ரி வின் பண்ணிட்டாப்ல. வைஸ் கேப்டனா அந்த வீட்டில் வந்து சாச்சனாவை தான் தேர்ந்தெடுக்கிறார் போல. ஏன்னா போன வாரம் வந்து நம்ம தீபக் வந்து சார்ஜன் சொல்லி ஒரு பதவி கொடுத்து சௌந்தர்யா அந்த வீட்டில் சுத்த விட்டுருப்பார்ல, அதே மாதிரி இந்த வீட்டில் வைஸ் கேப்டனா நான் இவங்களுக்கு பவர் கொடுக்குறேன், நான் இல்லைன்னா உங்ககிட்ட நீ எது வேணா கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாச்சனாக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. உண்மையாவே ஜெஃப்ரி ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான்ப்பா. எனக்கு அவனை பார்க்க டேய் என்ன விடலாம் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கடா அப்படின்னு தான் தோணுதுன்னா, நல்லா கவனிச்சல. அந்த பொண்ணு அந்த பொம்மை டாஸ்க்ல கேட்டா விட்டு கொடுத்துலான்னு முடிவு பண்ணா. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அந்த பொண்ணு அவுட் ஆயிட்டா. அதுக்கடுத்து தான் சொல்ல ஆரம்பிச்சா, நான் கேப்டன்சியை விட்டுறேன் சொல்ல ஆரம்பிச்சான். பட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இது மக்களுக்காண்டி ஆடு, வெளியே இருக்க மக்களுக்காண்டி ஆடுன்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி ஆட ஆரம்பிச்சான். இருந்தாலுமே அதுக்கு இடையில அவனுக்கு வந்து மைண்ட் வந்துருக்கு விட்டு கொடுத்துடலாம், அதான் ஸ்லோவா ஆடினா. ஓகேவா? ஆனால் கடைசியாக விட்டு கொடுக்காம ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சு முடிச்ச பருவம் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த வீட்டில் ஒரு கேப்டன்சியாச்சும் நடந்து கிடட்டுமே, ஒரு கேப்டன் மாதிரி வீட்டுக்குள்ள பதவியெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க ஒர்க்கெல்லாம் பார்க்கட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்குறான். இந்த இடத்துல எனக்கு ஜெஃப்ரி மேல இருக்க ரெஸ்பெக்ட் தான் மேல ஏறிக்கினே போகுது நண்பர்களே, ஏறிக்கினே போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப தரமா பண்றான், ரொம்ப நீட்டா இருக்கான். அது எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல, ரொம்ப நீட்டா இருக்கான். எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. மறக்காம இந்த வாரம் அடுத்த வாரம் முடிஞ்சு அந்த பையன் வந்தா ஓட்டுகளை போட்டு காப்பாத்துங்க. நான் ஒரு நாள் கேட்டதே இல்லை, இந்த வாரம் கேட்கிறேன். அடுத்த வாரம், இந்த வாரம் விட்டுருங்க, நம்ம பையன் இந்த வாரம் தப்பிச்சிட்டான், அடுத்த வாரம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வாரத்துக்கான டாஸ்க் ஏஞ்சல் வர்சஸ் டீமன். நான் சொல்லியிருந்தேன்ல தரமா டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அது என்ன மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி அடுத்தடுத்து மென்ஷன் பண்றேன். அண்ட் இந்த இதில் அவர் கேப்டன் ஆயிட்டாரு. இந்த கேப்டன்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு தோணுது? என்ன கேட்டா ரொம்ப நீட்டா இருக்கும். ஒரு சில இடங்களில் கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா பிடிப்பான். அது பொறுக்காம பெண்கள் வந்து ஏதாவது வேலையை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. முக்கியமா வைஸ் கேப்டன் இருக்காங்களா சாச்சனா, அவங்களே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த இடத்துல சாச்சனா பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இவன் இந்த பிளான் கூட போட்டிருப்பான். ஏன்னா வைஸ் கேப்டன் ஒரு பதவி கொடுத்துட்டா நீயும் கேப்டன் மாதிரி தான், இந்த வீட்டில் நீ எல்லா வேலையும் பார்த்துருக்கலாம். மேபி ஏதாவது ஒரு வேலை இல்லாம சாச்சனா வந்து கட் பண்ண வந்தா உனக்கு தான் வைஸ் கேப்டன் ஒரு பதவி கொடுத்தேன், நீ அந்த பதவியில இருந்தே என் முதுகுல குதிரையா பாத்தியான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஏன்னா அந்த பொண்ணால வெட்டவும் முடியாது, ஏன்னா அவன் கொடுத்துட்டான் வைஸ் கேப்டன். ஸோ அந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணி இந்த ரோசகிசியோ ஏதாவது ஒரு கேப்டன் பவர் எடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சட்டி மாதிரி கொடுத்தாங்களோ அதை இந்த பொண்ணு முடிச்சு கட்ட போனா கண்டிப்பா இவங்களே ஆப்போசிட் பண்ணி கேட்பாங்க, நீ தானே வைஸ் கேப்டனே, நீ இதை கவனிச்சிருக்கலாம்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வகையில் சாச்சனா பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் மற்ற ஆட்கள் நம்ம ஆனந்தி, தர்சிகா இந்த மாதிரி ஆட்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம போட்டிருக்கேன் நம்ம பையன்.